மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி 2 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அது என்ன உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கேட்டு பெறுவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், மக்கள் நீதி மய்யம் கூட்டணி தொடர்பாக எடுத்திருக்கக்கூடிய அந்த 2 நிபந்தனைகள் என்னென்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக மக்கள் நீதி மய்யம் கூட்டணி தொடர்பாக 2 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதுல முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலும் தமிழக மக்களின் நலனிலும் எந்த சமரசமும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்திருக்கிறது. அதே போல மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசனின் சிந்தனைகளோடும் கொள்கைகளோடும் ஒத்துப்போகிறவர்களுடன் மட்டுமே நாங்கள் கூட்டணி அமைப்போம், அந்த கூட்டணியே சாத்தியமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 நிபந்தனைக்கும் ஒத்து வராத கட்சிகளோடு கூட்டணி அமைக்க மாட்டோம். இந்த 2 நிபந்தனையும் ஒத்து வராவிட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடவும் தயங்க மாட்டோம் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிப்பதற்காக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் தலைமையில செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தான் இந்த 2 நிபந்தனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இடம்பெறும் என்ற ஒரு தகவல் அரசியல் நிபுணர்கள் எல்லாருமே சொல்லி வரக்கூடிய சூழல்ல கூட்டணி தொடர்பாக 2 நிபந்தனைகளை மக்கள் நீதி மய்யம் விதித்திருக்கிறது. இந்த 2 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவோம் என்றும் சொல்லியிருப்பதும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.